ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு காலை சாப்பாடு அவசர தோசை எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பச்சை கோதுமை 3 கப் எடுத்துருக்குறேன். இது சாதாரணமாக 4 பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்துருக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். இது நான் வேறு ஒன்றுமே சேர்க்கல, வெறும் கோதுமை மட்டும்தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் 2 கப் பச்சை மாவு சேர்த்து 1 கப் ரவை சேர்க்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது தோசை மாவு பதத்துக்கு நல்லா நாங்கள் எங்களோட கையாளின்றாலும் நாங்கள் கரைக்கலாம். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் திருவண தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்து அதில் சேர்க்குறோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு, உளுந்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கிறது. நான் காஞ்ச மிளகாய் சேர்க்கலை, ஏனெண்டா நான் பச்சை மிளகாய் உண்டு சின்னெண்ணெய் அரிஞ்சு அதில் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் போடாட்டி நீங்கள் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கலாம். குழந்தையில கொடுக்குறாண்டா இந்த ரெண்டுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாவும் சரி, காஞ்ச மிளகாவும் சரி சேர்க்கக்கூடாது. ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் குழிப்பணியார சட்டில் கூட நீங்கள் ஊற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ இதை நான் ஊற்றுறேன். இது சுட சுட சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் போகும். ரொம்ப நாங்கள் மெல்லிசாமல் ஊற்ற இல்லாது. கோதுமை தோசைகள் அரிசி மாவு தோசை மாதிரி நாங்கள் அப்படிலாம் ஊற்ற இல்லாது, கொஞ்சம் தடிப்பமாக. இதுக்கு மேலால் நெய்யோ பட்டரோ நல்லெண்ணெய்யோ எது இருந்தாலும் பரவாயில்ல, மேலால் 2 ஸ்பூன் சேர்க்கணும். சேர்த்து நல்லா திருப்பி எடுக்கணும். 2 சைடு நல்லா வேக விட்டு தான் எடுக்கணும். இது 1-2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் நல்லா திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது அவசரத்துக்கு வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா உடனே இந்த மாதிரி ஒரு தோசையை நாங்கள் காலை சாப்பாடுக்கோ இரவு சாப்பாடுக்கோ நாங்கள் செய்யலாம். எங்கேயும் போயிட்டு வந்தால் சாப்பிட ஒன்றும் இல்லைண்டா உடனே இந்த கோதுமை மாவு இருந்தால் உடனே இந்த மாவை கரைச்சி இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு தனி கோதுமை பிடிக்கலண்டா 1 கப் ரவை சேர்க்கலாம், சேர்த்து செய்யலாம். பாருங்கள், சரியான ஈஸி. இதுக்கு ஒரு சட்னியும் ஒரு சாம்பாரும் வெஜிடபிள் போடாமல் எம்டி சாம்பார் மாதிரி பருப்பு கறி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். அது 2ஓட தான் சாப்பிட போகிறேன். இதுக்கு இட்லி பொடி கூட வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனையே சாப்பிடாலே நல்லாயிருக்கும். இந்த உளுந்தம்பருப்பு சேர்த்தபடியாக கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியான சிம்பிளான ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவசரத்துக்கு உதவக்கூடிய ஒரு தோசை ஒன்று எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.